இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். നമസ്കാരം. എല്ലാം സുഖമുണ്ടല്ല? മലയാളത്തിൽ ഇംഗ്ലീഷിലോ തമിഴോ ഇതിലാണ് മലയാളം. വെരി ഗുഡ്, നോ പ്രോബ്ലം. இப்போ பிருத்திவிராஜுக்கு எல்லாரும் நம்ம கண்ணுண்டோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்தோம் இல்லையா? ஆனா இப்ப கிரிக்கெட்டிங் டிரைவிங் லைசன்ஸ் வருது. இப்ப எப்படி புது கிரிக்கெட்டிங் டிரைவிங் வந்து ஸோ கார்டெக் பிருத்திவிராஜ் கிரிக்கெட் டிரைவிங் லைசன்ஸ் வந்தோம்னா வரணும். இவர் தான் கொடுத்தாருல. வெரி குட், ஆல் தி பெஸ்ட் பிருத்திவிராஜோட எல்லா சினிமாவும் பார்த்தோம். ஓ ஐயப்பன் கோஷியம் എല്ലാ ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് മലയാളം நிறைய സിനിമ பார்த்து நான். ஸோ കുറച്ച് അറിയോ എന്നോട് ರಂಜಿ ಟ್ರಾಫಿ ഡെബു ഇവിടെ ആയി എവിടെ나 ട്രിവാൻഡ്രമിൽ ರಂಜി ട്രോഫി ഡെബു, കേരളോட ഡെബു, என்னோட ஃபர்ஸ்ட் டெபு ರಂಜி ಟ್ராஃபி டெபு. ஸோ இங்க மலையாளம்ல வந்து இந்த 83 மூவி ப்ரமோட் பண்றதுக்குள்ள கிரிக்கெட் பத்தி நான் பேசல, சினிமா பத்தி பேசலாம். இந்த கபில் தேவ் இருக்கானேங்க, புது கபில் தேவ் வாடா பாபா வாடப்பா குழந்தை வாடா. புது கபில் தேவ் பாத்தீங்க இல்லையா? அப்படியே டிட்டோ புது கபில் தேவ்னா ஓல்ட் கபில் தேவ் மாதிரி செய்யுது. bowling action பார்த்தா அப்படி பண்றது, பேட்டிங் பாரு சிக்ஸ் அடிச்சு வருது. So ditto, these guys have worked hard, amazing energy. The Kapil Dev ka energy irukku illaya, ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வருது. அந்த எனர்ஜி ரன்வீர் சிங் கையில இருக்கணும். அந்த செல்ஃப் பிலீவ் இருக்கு இல்லையா? இந்த 83 வேர்ல்ட் கப் எப்படி வின் பண்ணோம் நம்ம சொல்லு, எப்படி வின் பண்ணோம்? ஆன்சர் ஒரே வார்த்தை, செல்ஃப் பிலீவ். இந்த இவெண்ட் உண்டு. இவர் இருக்காரு, ஐயோ அவுட்ஸ்டாண்டிங், எங்க போனாலும் பாசிட்டிவ். நம்மள வின் பண்ண முடியும்டா, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண முடியாது. நாங்க பைத்தியக்கார வளர்றான்னு நினைச்சிருந்தோம். நாங்க கடைசியில பார்த்தா வின் பண்ணிட்டோம். நாங்க அப்படின்னு அந்த மாதிரி செல்ஃப் பிலீவ் கொண்டு வந்து எங்களை வின் பண்ண செய்தோம். அதை எல்லாம் சேர்த்து போட்டது யாரும். இன்னைக்கு புது பேர் பிரஸ்டிக் எல்லாருக்கும் சொல்றேன். கிங் கான் ஆக்டிங்ல யாரு? ஷாருக். கிங் கோலி யாரு கிரிக்கெட்ல? கிங் கோலி ஆஃப் டைரக்ஷன் யாரு? கபீர் கான். சோ இந்த புது பேர் என்ன இருக்கு? கபீர் கான். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு மக்கள்லாம் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து, நீங்க எல்லாம் ட்ரெய்லர் பாத்தீங்க இல்லையா? 83 மூவி ட்ரெய்லர் பாத்தீங்க இல்லையா? அப்படியே என்னெல்லாம் நடந்ததோ 83 வேர்ல்ட் கப்ல, அது they have replicated everything to the பக்கா minutest details exactly in the movie. That is amazing, Kabir. Hats off to you. Fantastic. The way the energy of Ranveer Singh is equal to the energy of Kapil Dev. King Kabir Khan has done a brilliant job, and I'm very happy that Prithviraj, you are present in the movie in Malayalam. And for me, I've come to Guruvayur 100 times. Yesterday also I went to Guruvayur and came. I'm sure by the grace of Lord Guruvayurappan, Perumal Anugrahathile agum, ellarum idhukku agum, in 83 movie or big agum, big hit agum. நீங்களாம் கொஞ்சம் பார்த்திக்கணும், எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு அதான் 83 மூவி ஒரு பிக் ஹிட் ஆகும். பண்ணி கொடுப்பீங்களா எல்லாரும்? பண்ணி கொடுப்பீங்களா? எஸ் சார், ப்ராமிஸ். சூப்பர் ஹிட். தண்டனக்கா டன். தேங்க் யூ. Let's welcome the one and only Ranveer Singh to address the gathering. I say before, we had to win. It's a press conference after all. We had to come. We had to promote alongside our esteemed partner. Ever so honored that we have Prithvi in our team and on our side, presenting our beloved film to the Malayalam audience. We are extremely proud of this film. I personally am extremely proud of my team that has created the film, but all of us as a nation are extremely proud of what these fine gentlemen achieved in 83. It's one of, as they say, not just the greatest stories in our sporting history, but in our history as a nation. It is looked upon and widely recognized as that one moment that changed it all, instilled in us self-belief as a people. And for us, Kabir sir and our team, it was so important that the cinematic celebration of this great story be done right. And we are thrilled with the way the trailer has been received, thrilled with the way the audience received at the first public screening. The emotions were overwhelming. And we're delighted that the movie is finally, after all the struggles that it's been through over the past couple of years, is finally going to be presented to the audience. I know we've all been through a lot in the past 2 or 3 years, and this film will make you feel something that
you won't ever forget. So with folded hands, I extend an invite to the cinema halls. Come and watch and celebrate and relive the glory of 83. Earlier today, Prithvi was articulating how this team and how this incident is a microcosm of us as a nation. Without saying anything else, I would like to pass the mic to Prithvi to repeat it for everybody. It really hit home with me. Please, if you would, Prithvi, my brother. ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞത് തന്നെയാണ്. So for the sake of the gentleman here, I'll repeat it in English. I truly believe that 83 is actually not just a cricketing story. It is probably one of the most stark reminders to us as a nation where our strength lies. We are a very diverse nation, and our strength lies in joining hands across diversities. If you look back at the 1983 World Cup winning team, you had players from different parts of the country, speaking different languages, eating different kinds of food, following different faiths. But eventually, when they came together under a leader and believed in themselves, they conquered the world. And that is a lesson for India to learn and never forget. That is a lesson for India today to look back and always draw inspiration from. And that is what this film is about more than anything else. And like all great sporting stories, sport is always just the premise. The story is about what you draw out of it. So please come to theaters on the 24th and watch the cinematic achievement. Thank you. Man who lifted World Cup at Lord's balcony in 83 and changed India's cricket forever. Let's welcome the great and the greatest, the one and only Kapil Dev to please address the gathering. Good morning. Still morning, I hope. Yeah. Kabir, direct me what to say. I mean, you need people. We need people like you. Thank you very much inviting us to this part of the world, which is the most beautiful place. I can only say that I only learned to play cricket, not to talk. And in the movie you will come to know my vocabulary is very limited, so I'm not going to talk too much. I will give other people opportunity to say. I believe in action, and I did, and my entire team did on the field. And I want to say to Kabir and his team, first to Vishnu, who really come to us many years back, and he said, we want to make a movie on 83, and I said, look, it's too early. Perhaps we are too young still, and movie should be made on something like that. It should be 50 years or 60 years. And he convinced us, and after that, there's no looking back. And I want to say, whatever the glimpse of the movie we have seen, I haven't seen the full movie, just the trailer and glimpse. I want to say to Kabir and his team, he's the captain of that team. Kabir, you and your team, thank you very much for training us and make sure we relive our life, which is not easy. And on behalf of the team of 83, we want to say thank you very much. I don't know your language. If I don't, I would have talked like English, little bit of broken to your language, but I don't know that. Thank you very much promoting this movie. This is the first time me and my team has come out to promote the movie, and we are very touched by everybody, the response what we've seen over the period of time. Thank you very much, and I hope this part of the country will enjoy the movie in their own language, which I hardly understand. Prithvi, good luck. Don't let us down. We want more money from this part. Thank you very much for coming in such number, and it's just keeping our finger crossed. We like to see this movie on 22nd or 23rd, and I hope the movie will win your heart. Thank you very much. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.